எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பிரேம்ஜி அமரன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற வல்லமை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யானை மேல் குதிரை சவாரி, விடியாத இரவொன்று வேண்டும் படங்களை தயாரித்து இயக்கிய கருப்பையா முருகன் இந்த படத்தையும் தயாரித்து இயக்கியிருக்கிறாரு. பிரேம்ஜி அமரனுடன் இணைந்து திவ்யதர்ஷினி, முத்துராமன், சூப்பர் குட் சுப்பிரமணி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் அருகில் புத்தூர் கிராமத்தில் இருந்து பிரேம்ஜி தன் மகளுடன் பிழைப்பு தேடி சென்னைக்கு வருகின்றார். ஆட்டோ டிரைவர் கருப்பையா முருகன் உதவியால் தங்க வீடும் போஸ்டர் ஓட்டும் வேலையும் பிரேம்ஜிக்கு கிடைக்கின்றது. தன் மகளை பள்ளியில் படிக்க வைக்கின்றார். இந்த சூழ்நிலையில் மயக்க மருந்து கொடுத்து தன் மகளை யாரோ ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்று மகளுக்கும் பிரேம்ஜிக்கும் உண்மை தெரியவர, அதன் பிறகு மகளும் பிரேம்ஜியும் அந்த கயவனை கண்டுபிடித்தார்களா இல்லையா, அவனை என்ன செய்தார்கள் என்பதே இந்த படத்தின் மீத கதை. மகளுக்கு நல்ல தந்தையாக முற்றிலும் மாறுபட்டு காமெடி செய்யாமல் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கின்றார் பிரேம்ஜி. மகளாக திவ்யதர்ஷினி நடிப்பிலும் நடனத்திலும் நன்றாக நடித்திருக்கின்றார். இயக்குனர் கருப்பையா முருகன் ஆட்டோ டிரைவராக சிறப்பான வசனங்களுடன் சிறப்பாக நடித்துள்ளார். போலீஸாக சூப்பர் குட் சுப்பிரமணி, போலீஸ் அதிகாரியாக முத்துராமன், டாக்டராக தீபா சங்கர் மற்றும் மணவை பொன் மாணிக்கம், கர்ணன், விது, ரஜித் என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். கணேஷ்குமாரின் எடிட்டிங் ஷார்ப், சூரஜ் நல்லுசாமியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஜிகேவின் பாடல் இசையும் பின்னணி இசையும் பதட்டத்துடன் ஒன்றிட வைத்துள்ளது. பெண்களுக்கு நடக்கும் பாலியல் பிரச்சனையை பற்றி பல படங்கள் பேசியிருந்தாலும் புதிய கோணத்தில் சொல்லியுள்ள இயக்குனர் கருப்பையா முருகனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் எஸ்கேஆர்என் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள்.